In this video we are going to see the development of dicot embryo. இப்போ endospermனா என்னன்னு பார்த்தோம், types of endosperm பார்த்தோம். ஓகேவா? endospermோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? it gives nourishments to the developing embryo. அந்த embryo வந்து டைகாட்டாக இருந்தால் எப்படி டெவலப் ஆகும், மோனோகாட் சீடாக இருந்தால் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்றத வந்து என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. உங்களுக்கு வந்து இங்கே டயக்ராமேட்டிக் ஸ்கெச்சஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ, கேப்சல்லா பர்சா பாஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டோட எம்ப்ரியோ எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, த ஸ்டேஜஸ் இன்வால்வ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ இஸ் கிவன் இல்லையா. இங்கே வந்து இந்த எம்ப்ரியோ டெவலப்ஸ் அட் மைக்ரோபைலர் எண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக்ஸ். எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னா மைக்ரோபைலர் எண்டில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ வந்து அண்டர்கோஸ் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் அப்படின்னா என்ன, குறுக்கா ரெண்டாக பிரியும். அந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு இட் வில் பி ஃபார்ம் தி அப்பர் டெர்மினல் செல்ஸ். இதுதான் வந்து என்னது அப்பர் டெர்மினல் செல்ஸ் அண்டு லோயர் பேசல் செல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தர் டிவிஷன்ஸ் அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபர்தராக டிவிஷன்ஸ் நடக்கும். ஆன்டிக்ளைனல் அண்ட் பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் நடந்து 4 செல்டு ப்ரோ எம்ப்ரியோ உருவாயிருக்குது. அதுக்கப்புறம் குளோபியுலார் எம்ப்ரியோ. குளோபியுலார் எம்ப்ரியோ அப்படின்றது என்னென்னா, ஸோ ஃபர்தர் டிவிஷன்ஸ் இந்த சைகோட் டியூரிங் த டெவலப்மெண்ட் லீட் டு ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோஸ் இருக்கும். குளோபியுலார் எம்ப்ரியோ இருக்கும், ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ இருக்கும், கார்டிலேடன் ஷேப். குளோபியுலார் எம்ப்ரியோ அப்படின்றது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதாவது இதுதான் வந்து என்னது குளோபியுலார் எம்ப்ரியோ. நீ வந்து இஃப் சப்போஸ் யூ ஆர் ஸ்டடிங் இன் த பாட்டனி இன் யுவர் டிகிரி கோர்சஸ், நம்ம அந்த ஆனியன் டிப் இருக்கு இல்லையா, ஆனியன் டிப்பை வந்து க்ரஷ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஸ்லைடில் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோவில் ஏதாவது ஒரு எம்ப்ரியோ நல்லா தெளிவாக தெரியும். குளோபியுலர் எம்ப்ரியோ அப்படின்றது இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். குளோப் அப்படின்னாவே என்னது, இட் இஸ் எ ஸ்பியரிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து குளோபியுலர் எண்டோஸ்பெர்ம். தென் ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ. நல்லாவே உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ வந்து தெரியும். அந்த ஆனியன் டிப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு புக்கில் இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோ. இந்த ஹார்ட் ஷேப் எம்ப்ரியோவில் வந்து எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் ஹைப்போமெக்சிஸ் இருக்குது. இதுதான் வந்து ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ. நெக்ஸ்ட்டு வந்து கார்டிலேடன் ஷேப் எம்ப்ரியோ அப்படின்றது என்னென்னா, கார்டிலேடன் அப்படின்றது என்னது, இதுதான் வந்து கார்டிலேடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ளம்யூல் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அந்த எம்ப்ரியோவும் வந்து என்ன இருக்கும், இந்த மாதிரி கார்டிலேடன் ஷேப்பில் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ வந்து 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், மைக்ரோபைலாரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டிவைட் ஆகும். இட் வில் பி அண்டர்கோஸ் தி transverse divisions from upper terminal cell and basal cell உருவாகும். ஃபர்தராக அது வந்து anticlinal and periclinal divisions நடந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். இந்த எம்ப்ரியோ வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ரியோவில் ஏதாவது ஒரு டைப் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோபுலார் டைப் இருக்கும், தென் ஹார்ட் ஷேப் கன்வெர்ட் ஆகும், தென் மெச்சூர்டு எம்ப்ரியோ ஹேஸ் எ ரேடிக்கல் டு கார்டிலிடன்ஸ் அண்ட் ப்ளம்யூல். மெச்சூர்டு எம்ப்ரியோ அப்படின்றது இதுதான் வந்து கார்டிலிடன், இது வந்து ப்ளம்யூல், இது வந்து ரேடிக்கல். ரேடிக்கல் further grows into the root system, plumule further grows into the shoot system. After leaf formation this cartiladen will be wither off. Wither off அப்படின்னா கீழே விழுந்துடும். அது வரைக்கும் இந்த வளரக்கூடிய தண்டு தொகுப்புக்கும் வேர் தொகுப்புக்கும் உணவளிக்கக்கூடியது தான் இந்த கார்டிலேடன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எம்ப்ரியோ. உங்களுக்கு வந்து இங்கே டயக்ராமேட்டிக் ஸ்டிக்ஸு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெச்சூர்டு எம்ப்ரியோ இன் எ சீட், மெச்சூர்டு எம்ப்ரியோவில் வந்து ப்ளம்யூல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ப்ளம்யூல். தென் கார்டிலிடன்ஸ். கார்டிலிடன் அப்படின்றது என்னது, இது கார்டிலிடன். அதாவது அந்த கரு என்னது ஓவியூல் கருப்பைக்குள்ளார அந்த எம்ப்ரியோ அப்படின்றது என்னது கரு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து ரேடிக்கல். ரேடிக்கல் வில் பி ஃபார்ம் தி ரூட் சிஸ்டம். தென் ரூட் கேப். ரூட் கேப் அப்படின்றது இட் வில் பி ப்ரொடெக்ட் தி ரேடிக்கல் ஃப்ரம் த டேஞ்சரஸ். ஓகேவா? இதுதான் வந்து மெச்சூர்டு எம்ப்ரியோ இன் ஏ சீட். உங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ ரொம்ப டீப்பாக கொடுக்கல உங்கள் புக்கில், இருந்தாலும் என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் எல்லாம் வரையணும். அந்த ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு அந்த டயக்ராமெல்லாம் வரையணும். இங்கே பாரு, மெச்சூர்டு எம்ப்ரியோ வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. கார்டிலிடன், தென் ஹைப்போஃபைசிஸ், ரேடிக்கல், ரூட் கேப், சஸ்பென்சார். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்?
புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். சீட் அப்படின்றது இப்போ எம்பரியோ வந்து எம்பரியோலாம் வளர்ந்து என்ன உருவாயிடும், சீட் ஃபார்மேஷன் ஆகிடும். ஓகேவா? சீட் அப்படின்றது என்னது, த ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல் வந்து என்னவா மாறும், சீடாக மாறும். ஆஃப்டர் த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா, த ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல் வில் பி சேஞ்ச்டு இன்டு சீட். நெக்ஸ்ட், seed fertilized ovule is called seed and possesses an embryo, endosperm and productive coat. Seeds may be endospermous or non-endospermous. Seed வந்து என்னவா இருக்கும், எண்டோஸ்போமஸாக இருக்கும் அப்படின்னா வீட் மெய்ஸ் எல்லாம் எண்டோஸ்போமஸாக இருக்கும். நான் எண்டோஸ்போமஸ் அப்படின்னு எக்ஸ் அல்புமினஸாக இருந்ததுன்னா பீன், மேங்கோ, ஆர்ச்சிட்ஸ், குக்கர் பிட்ஸ் எல்லாமே எக்ஸ் அல்புமினஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ மேங்கோ சீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி க்ரோ இன் டு எ நியூ பிளான்ட், வி ஆர் நாட் ஏபிள் டு ஈட். அதே மாதிரி பீன், ஆர்ச்சிட் அப்படின்றது என்னது, இட் இஸ் எ லைட்டஸ்ட்டு சீடு, அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது வந்து ஆர்ச்சிட். ஃப்ரெஷ் வெயிட் ஆஃப் ஆர்ச்சிட் சீட் மேபி 20.33 மைக்ரோகிராம் அண்ட் தட் ஆஃப் டபுள் கோகோனட். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைசர் சீடு அப்படின்றது என்ன, டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீ ஆல்ரெடி 10th படிச்சிருக்க இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட் அண்ட் மோனோகாட் சீட். இதில் வந்து உங்களுக்கு சைசர் அப்படின்றது என்னது, இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சைசர் சீட். ஓகேவா? சைசர் ஆரிட்டினம். சைசர் ஆரிட்டினம் அப்படின்றது அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுண்டல் தான் சைசர் ஆரிட்டினம். சைசர் ஜைஜாண்டிசம் அப்படின்றது அது வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா சுண்டல், கோயிலெல்லாம் சுண்டல் தருவாங்கள்ல அந்த சுண்டல். ஓகேவா? ஸோ அந்த சைசர் அப்படின்றது என்னது, டைகாட் சீடுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஹவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைசர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட் சீட். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைசர் சீடு அப்படின்றது டைகாட் சீடு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ +2 பேப்பர் கரெக்ஷன் ஆகட்டும், +1 பேப்பர் கரெக்ஷன் ஆகட்டும், பாட்னியில் 20 மார்க் எடுத்திருக்கான், ஜுவாலஜியில் 5 மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னாலும் கீ பாயிண்ட் வந்து நம்ம புக்கில் எதிர்பார்க்காத பாயிண்ட்ஸை தான் கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதினாலும் அதாவது ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டு கீ பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீ அதை தவிர வேறு எந்த பாயிண்ட் எழுதியிருந்தாலும் மார்க்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுத்தா அப்படியே அடிச்சு விட்றாங்க. ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சராக இருந்தால் ஏதோ அது ரிலேட்டடாக இல்லை அது அந்த பாயிண்ட் அந்த புக்கில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு மார்க்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, அது எங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு போய் அது செக் பண்ணும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸாக இருந்தது அப்படின்னா ஓகேன்னு சொல்கிறாங்க. புதுசாக அந்த போஸ்டிங்கில் வந்து இருக்கிறவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னக்குள்ளார இது கீ ஆன்சரில் இல்லை அப்படின்றத அப்படியே அடிச்சு விட்டு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 32 பேப்பர் திருத்தணும் அப்படின்னா 11th பயாலஜியில் மினிமம் 20 ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. ஸோ நீ வந்து 11th போர்ஷனில் கெமிஸ்ட்ரியில் ஓசியில் பாஸ் ஆன மாதிரி பயாலஜிலலாம் பாஸ் ஆக முடியாது. புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸை நல்லா படிச்சுக்கோ, சொல்கிறத புரிஞ்சு படி. இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். The mature seeds are attached to the fruit wall by stalk called ஃபியூனிக்லஸ். நம்ம ஏற்கனவே மைக்ரோபைல்னா என்ன, ஃபியூனிக்லஸ்னா என்ன, டெஸ்டா, டெக்மெண்ட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. டெஸ்டா அப்படின்றது என்னது, இட் இஸ் ஏ அவுட்டர் மோஸ்ட்டு சீட் கோட் தான் வந்து என்னது டெஸ்டா இல்லையா, இதுதான் வந்து டெஸ்டா, அவுட்டர் மோஸ்ட் சீட் கோட். டெக்மெண்ட் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய தின் வால் லேயர். டெஸ்டா அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய அந்த என்னது திக் லேயர் தான் வந்து டெஸ்டாவாக இருக்கும். ஹைலம் அப்படி ரேடிக்கல் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபியூனிக்லஸ் டிஸப்பியர்ஸ் லீவிங் ஸ்கார் கால்டு ஹைலம். ஃபியூனிக்லஸ், ஹைலம் அப்படின்றதெல்லாம் எங்கே படித்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீடில் முதல்ல படித்தோமா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ படித்தோமா இல்லையா, ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூலில் ஃபியூனிக்லஸ், ஹைலம், பேஜ் நம்பர் 12 மெச்சூர்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவியோல் அப்படின்னு ஒன்று நடத்தினோன்னா அதில் பாரு ஹைலம் இருக்கும், ஃபியூனிக்குலஸ் இருக்கும், மைக்ரோபைல் இருக்கும், எம்ப்ரியோ சாக் இருக்கும், அதெல்லாமே எடுத்து ஒரு முறை பாரு. இந்த ஃபியூனிக்குலஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைகாட் சீடாக அதாவது ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச பிறகு இட் டிஸப்பியர்ஸ் லீவிங் ஸ்கார் கால்டு ஹைலம். அந்த ஸ்கார் அப்படின்னு என்ன ஒரு தழும்பு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கு தான் வந்து ஹைலம் அப்படின்னு பேர். பிலோ த ஹைலம் எ ஸ்மால் போர் கால்டு மைக்ரோபைல். இப்போ நம்மளே வீட்டில் அம்மாவே வந்து கொண்டக்கடலையெல்லாம் ஊற வச்சாங்க, இல்லை அவரைப்பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் வில் பி கம்ஸ் அவுட் த்ரூ தி ஸ்மால் ஹோல். அதுதான் வந்து என்னது மைக்ரோபைல். ஓகேவா? ஸோ அந்த மைக்ரோபைல் இருக்கும். அதே மாதிரி இட் ஃபெசிலிட்டேஸ் என்ட்ரி ஆஃப், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் என்ட்ரி ஆகிறதுக்கும், அதாவது க்ரோயிங் சீடுக்கும் என்ன வேணும், இட் லீட்ஸ் ஆக்சிஜன் டு ரெஸ்பயர் அண்ட் ஆல்சோ வாட்டர் என்டர் ஆகிறதுக்கு, ஜெர்மினேட் ஆகணும்னா என்ன ஆகும்,
it will be absorb the water and it will be bulges, then only the radicle and plumule comes out from the seed. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த மைக்ரோபைல் யூஸ் ஆகும். Then each seed has a thick outer covering called seed coat. வெளியில் இருக்கக்கூடிய outer covering பேர் என்ன? seed coat. இந்த seed coat எதுலேருந்து உருவாகும்? After fertilization changes படித்தோமா, seed coat develops from integument. இந்த integument வந்து என்ன இருக்கும்? outer coat வந்து டெஸ்டானோ, inner coat வந்து டெக்மன். டெக்ஸ்டா வந்து எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும். டெக்மன் அப்படின்றது தின் மெம்பரேனியஸ் அண்ட் இது இருக்கும். இங்கே பார், இங்கே இருக்கா டெஸ்டா டெக்மன்லாம், இதுதான் டெஸ்டா, இது வந்து டெக்மன். ஸோ இன்னர் கோட்டு தின் மெம்பரேனியஸ் வந்து டெக்மன், அவுட்டர் கோட் வந்து டெஸ்டா. ஓகேவா? தென் பீ பிளான்ட் த டெக்மன் அண்ட் டெஸ்டா ஆர் ஃபியூஸ்டு. இந்த பீ பிளான்ட் அதாவது பட்டாணி தாவரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா டெக்மனும் டெஸ்டாவும் ஃபியூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி டூ கார்டிலிடன்ஸ் லேட்டர்லி அட்டாச்டு டு த எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் ஆர் ப்ரெசன்ட். டூ கார்டிலிடன்ஸ் அப்படின்றது இதுதான் வந்து எம்ப்ரியானிக் ஆக்சிஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அவரை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது? கார்டிலிடன். இங்கே இருக்கக்கூடியது கார்டிலிடன், டெஸ்டான்றது அவுட்டர் மோஸ்ட் கார்டிலிடன். தென் இது வந்து என்னது? எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் அப்படின்றது கருவினுடைய அச்சால் இணைந்து இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து என்னாகும்? இட் ரேடிக்கல் கோஸ் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் ரீஜன் அண்ட் plumule. ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லீவ்ஸ் ஆர் கால்டு plumule. ஸோ அந்த ஒரு விதையிலிருந்து உருவாகக்கூடிய முதல் இலை தான் வந்து என்னது? plumule அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டூ கார்டிலிடன் laterally attached to the embryonic axis are present. It stores the food material in P, whereas in other seeds like castor, the endosperm contains reserve food and the cartilidons are thin. So the portion of embryonic axis projecting beyond the cartilidons are called radicle or embryonic root. இந்த radicle தான் வந்து என்னது? எம்ப்ரியானிக் ரூட். இதுதான் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்? ரூட்டாக ஃபார்ம் ஆகக்கூடியது. அதே மாதிரி த அதர் எண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் கால்டு எம்ப்ரியானிக் ஷூட். எம்ப்ரியானிக் ஷூட் அப்படின்றது இந்த plumule. ஓகேவா? எம்ப்ரியானிக் ஆக்சிஸ் above the level of cotyledon is called epicycle, whereas the cylinder region between the level of cotyledon is called hypocycle. இது உங்களுக்கு இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுக்கல. இந்த இடத்துல இருக்கக்கூடியது எபிகாட்டைல், ஹைப்போகாட்டைல் அப்படின்னு இங்கே 2 ஸ்டேஜஸ் இருக்கும். 10th புக்கில் சீட் ஜெர்மினேஷன், 11th வந்து நம்ம மோனோகாட் சீட் ஜெர்மினேஷன் ஸ்டேஜஸ் படித்தோம் இல்லையா? அந்த பேஜஸ் எடுத்துப்பார். இந்த ஹைப்போகாட்டைல், எபிகாட்டைல் ரீஜன்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க டயக்ராமில். தென் the epicardial terminates in plumule, whereas the hypocardial ends in radicals. So இதுதான் வந்து என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட் அப்படின்னக்குள்ளார நம்மளுக்கு என்ன மோனோகாட் இருக்குது? மோனோகாட் சீடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரைசா. ஒரைசான்றது என்னது? நெல் இருக்கு இல்லையா? அந்த நெல்லில் வந்து இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுக்கு அது வாட் டைப் ஆஃப் சீடு? இட் இஸ் a one seeded and it is called caryopsis. caryopsis டைப் ஆஃப் ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸில் படித்தோமா? டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டில் படித்தோமா? caryopsis அப்படின்னா என்னது? அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரைசா படித்தோமா? Each seeds remains enclosed for brownish husk which consists of glooms arranged in 2 rows. The seed coat is a brownish membranous layer closely adhered to the grain. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நெல் பார்த்துருக்கீங்கன்னா மேல்புறத்தில் ஹஸ்க் அப்படின்றது என்ன? அந்த உமிர் சொல்கிறோம் இல்லையா? நெல்லில் இருக்கக்கூடிய உமியை தனியாக எடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஹஸ்க்கு. அதில் வந்து என்ன இருக்கும்? க்ளூம்ஸ் இருக்கும். தென் மெம்பரேனியஸ் லேயர் வந்து அதில் இருக்கும். தென் எண்டோஸ்பம் ஃபார்ம்ஸ் தி பல்க் ஆஃப் தி கிரெயின் அண்ட் இட் இஸ் ஸ்டோரேஜ் டிஷ்யூ. அந்த உமிக்கு உள்ளே ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? எண்டோஸ்பம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் அந்த அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அரிசியாக வந்து என்னது? ஃபுல்லாக எண்டோஸ்பம் தான். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எம்ப்ரியோ பை அ டிஃபனிட் லேயர் கால்டு எபித்தீலியம். ஸோ அது வந்து எதன் மூலமாக வந்து எண்டோஸ்பமும் அந்த கிரெயின்ஸும் எதன் மூலமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா எபித்தீலியம் அப்படின்ற ஒரு லேயர் மூலமாக பிரிஞ்சிருக்கும். த எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் consist of one shield shape cartilage known as scutellum. இங்கே shield shape அப்படின்ட்டு இருக்கா? இந்த எம்ப்ரியோவில் வந்து இந்த scutellum இருக்கு இல்லையா? இதுதான் வந்து என்னது? இட் இஸ் a small and consist of one shield shaped cartilage known as scutellum present towards the lateral side of the embryonal axis. அடுத்தது a short axis with plumule and radicle protected by the root cap. இந்த plumule ரேடிக்கலையும் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய ரூட் கேப். ஓகேவா? இங்கே இருக்க ரேடிக்கல் இருக்குது, சூட்டாபாக்ஸ் தான், அதுதான் வந்து plumule. ஓகேவா? அதை ரெண்டையும் கவர் பண்ணக்கூடியது ரூட் கேப்.
The plumule is surrounded by a protective sheath called coleoptile. Plumule சுற்றி இருக்கக்கூடியது வந்து என்னது? coleoptile. இதுதான் வந்து என்னது? coleoptile. இந்த coleoptile அதே மாதிரி ரேடிக்கலை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடக்டர் லேயர் கோலியோரைசா. இதெல்லாமே 10th தெளிவாக படிச்சிருக்கிறீங்க. கோலியாப்டைல் அண்டு கோலியோரைசா இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் கோலியாப்டைல்? plumule is surrounded by a protective sheath in monocot seal. Plumule is surrounded by a protective sheath called coleoptile. In monocot seal, the radicle including root cap is also covered by a protected sheath called coleorhiza. The scutellum supplies the growing embryo with food material absorbed from the endosperm with the help of epithelium. இந்த ஸ்கூட்டலம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூட்டலம் தான் வந்து க்ரோயிங் எம்ப்ரியோக்கு வந்து என்ன கொடுக்கும்? நியூட்ரிட்டிவ் டிஷ்யூஸை கொடுக்கக்கூடியது. ஓகேவா? அது எதன் மூலமாக? வித் த ஹெல்ப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிட்டில் பிட் ஆஃப் போர்ஷன் இஸ் தேர் அப்போமெக்சிஸ் அண்டு பாலிஎம்பிரியானி அண்டு பார்த்தினோகார்பிக். ஸோ அப்போமெக்சிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது ஒரு 10 minutes தான் இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸு உங்களுக்கு. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மேபி மண்டே வந்து இந்த லெசனில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் எ டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பிக். அந்த ஒரே ஒரு 53 கொஸ்டினை தவிர மீதி எல்லா கொஸ்டினுமே நம்ம நடத்தி முடித்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க, நடத்தின போர்ஷன்ஸை படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை தரவாக படிக்கிறீங்க.